பிரைஸ் லார்ட், வெல்கம் டு அவர் சேனலுங்க. இன்றைக்கி தட்டு நிறைய என்ன பறிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் ஸ்பைஸ் ட்ரீயோட இலைகள் தான். தமிழில் வந்து சர்வ சுகந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் வாங்கி வச்சு ஒரு 1.5 வருஷம் ஆகுது. இதோட ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதில் எல்லா ஸ்பைசஸோட ஸ்மெல்லுமே வரும். ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஜாதிக்காய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர், அந்த மாதிரியான ஸ்மெல் வரும். எங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலுமே முதல்ல நான் இதை பறித்து கொடுத்து ஸ்மெல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன ஸ்மெல் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். இது வந்து நாங்கள் ரெகுலராக வந்து இந்த மாதிரி நான்வெஜ் செய்யும் போது, அதுக்கப்புறம் குருமா செய்யும் போதெல்லாம் நாங்கள் ஃப்ரெஷ் லீவ்ஸாக போடுவோம். இந்த வாட்டி சரி பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வாஷ் பண்ணியிருக்கேன். மறுபடியும் கீழே கொண்டு போய் நல்லா வாஷ் பண்ணி சன்ட்ரை பண்ணாமல் வீட்லேயே வச்சு நம்ம ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு உடனே காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கரம் மசாலா மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இப்போ இதோடைய பிளான்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இதுதாங்க அந்த சர்வ சுகந்தி மரம். இது வந்து நான் ஃபஸ்ட்டு வளர்க்க தெரியாமல் வாங்கி நல்லா வெயிலில் வச்சும் போது எனக்கு அந்தளவுக்கு க்ரோத் இல்லை. இது நம்ம பறிக்கும் போதே நல்ல ஒரு அந்த மசாலா ஸ்மெல்ஸ் வரும். ரொம்பவே நல்லா இருக்கும் இது. ஸோ எத்தனை பேர் வீட்டில் வளர்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். இது வந்து அந்த பிரியாணி இலை கிடையாது, பே லீஃப் கிடையாது, இது வேறு. ஓகேங்களா? ஸோ இதில் பூ வரும்னு சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் நமக்கு வந்தது கிடையாது. வெயிலில் வைக்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு க்ரோத் இல்லைங்க. பார்த்திங்கன்னா மாமரத்து நிழலில் ஷேட் நெட் போட்ட இடத்துல வச்சுருக்கேன். இந்த கிளைலாம் வந்து எனக்கு இப்போ தான் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக தான் இருந்தது. நல்லா நிழலில் வச்சதுக்கப்புறமா சூப்பராக வந்திருக்கு. ஸோ அதுக்காக உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இதை வந்து பவுட்ரு பண்ணி நம்ம இப்போ வெயில் காலத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு பவுட்ரு பண்ணுறதுக்காக நான் எடுத்திருக்கேன். பவுட்ரு பண்ணி நம்ம ரெகுலராக செய்கிற நான்வெஜ்ஜுக்கு, பிரியாணிக்கு, அதுக்கப்புறம் குருமாக்கெலாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வளர்க்குறீங்களா? நீங்கள் எந்தெந்த சமையலுக்கெலாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.